வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பத்துக்குடியில் இருக்கோம். ஸோ இங்கே தான் உங்களுக்கு ஆர்யூபி கீழே. ஸோ இங்கேருந்து பிளாட்ஃபார்ம் ஆரம்பிக்கிது உங்களுக்கு. இப்போ அங்கே போர்டு போட்டிருக்காங்க. ஸோ அங்கேருந்து அது வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதான் ரயில்வே ஸ்டேஷனு. நம்ம ஸ்டேஷன் தாண்டிட்டோம். ஸோ அங்கே எர்த் ஒர்க்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 31/12/2024. ஸோ இனியோட நம்மளுக்கு முடியுது. அதுக்கப்புறம் நாளைக்கு ஜான்வரி. ஸோ நாளைக்கு தான் அந்த வீடியோஸ் வரும். உங்களுக்கு 1ஆம் தேதி தான் வீடியோ வரும். ஸோ நம்ம இங்கே வந்து பார்க்குறதுக்காக வந்துருந்தோம். ஸோ போல்ஸ் எல்லாமே வச்சாச்சு, ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கேருந்துனா உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் ஆரம்பித்து ஸோ அங்கே வரைக்கும் போகுது. சரிங்களா, வாங்க போய் பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாம் சூரக்குடியில் இருக்கோம். ஸோ இந்த எர்த் ஒர்க்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அங்கே எலக்ட்ரிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எலக்ட்ரிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணி நடந்துகிட்ருக்கு, பார்த்துக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே பார்த்தீங்கன்னா திருநள்ளா ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் வந்துருக்கோம். ஸோ நம்ம திருநள்ளா ரயில்வே ஸ்டேஷனை எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டாங்க. ட்ராக் ஒர்க்கு ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ வர ஜான்வரியிலேருந்து ட்ராக் ஒர்க்கு ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ நம்ம சும்மா இங்கே அப்டேட் பண்ணுறோம் வந்துருக்கோம். ஸோ இப்போ வரையா நம்ம மேலே ஏறி வரணும். நீங்கள் கீழேருந்து நிறையா நீங்கள் மேலே ஏறி இருக்கா வேலை நடந்துகிட்ருக்கு. இதான் ஸ்டேஷனு, பார்க்கவே அருமையாக இருக்குது, பார்த்துக்கோங்க. இதுதான் ஸ்டேஷனோட இதை நிற்கிறோம். இப்படியே உங்களுக்கு காரைக்கால் போகிற பாதை. ஸோ இங்கே தான் உங்களுக்கு இது ஃபுல்லாக பிளாட்ஃபார்மு. ஸோ அங்கே தான் உங்களுக்கு ட்ராக் வருது. ஃபஸ்ட்டு செகண்ட் 2 ட்ராக் வருது. இன்னொரு ட்ராக் அப்புறமா தான் வருமா. ஸோ இது முடித்த பிறகு தான் ஆரம்பிப்பாங்களா கேட்ட வரைக்கும் சொன்ன வரைக்கும் வரான். லிஃப்ட் ஒர்க்கு எல்லாமே போயிட்டுருக்கு. விரைவில் இந்த பணிகள் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸோ இது நம்ம 31st நம்ம திருப்பி அப்டேட் பண்ணுறோம். தொடர்ந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் வீடியோஸ் கொஞ்சம் லேட் ஆகும், சம்மோர் இஷ்யூஸ் எனக்கு இருக்கிறதுனால. ஸோ நம்ம அடுத்தது அப்படியே ஃபுல்லாக அப்படி பார்த்துட்டு அப்படியே நேரம் மத்தியானத்துக்கு போக வேண்டியதான். பத்துக்குடியில் பார்த்துட்டு பிளாட்ஃபார்ம் ஒர்க் போயிட்டு அதே போல் மாஸ்டர் வச்சுட்டாங்க. ஸ்டேஷன் முன்னாடி மாஸ்டர் வச்சாச்சு. ஸ்டேஷன் மட்டும் வேலை பாக்கி இருக்குது. இப்போ சூரக்குடியில் எல்லா இடத்துலையுமே எர்த் ஒர்க்ஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. இப்போ திருநள்ளா பிஃபோர் எர்த் ஒர்க்ஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ விரைவில் இதுக்கப்புறம் ஜான்வரியிலேருந்து உங்களுக்கு ட்ராக் ஒர்க் ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக அது முடிஞ்சிடும். ஸோ இதுக்கு இங்கே வந்து ஃபுல்லாக அவங்க மண்ணு கொட்டிடுவாங்க. அவ்வளோதான். ஸோ இதான் நம்மளோட அப்டேட்ஸு. அப்படியே தொடர்ந்து அப்டேட் பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அம்பகோடத்துக்கு வந்துருந்தோம். முன்னாடி வந்து இங்கே ஸ்லிப்பர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. பட் ட்ராக்கு போட்டாச்சு. ஸோ மாஸ்டர் வச்சுட்டாங்க. இதுதான் உங்களுக்கு மெயின் ரோடு. ஸோ அந்த இடத்துல வேலை நடந்துகிட்ருக்கு. ட்ராக் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டாங்க. ஸோ இந்த இடம் மட்டும் பெண்டிங், அந்த இடம் ஒன்று பெண்டிங்கு. ஸோ இங்கேருந்து அப் டு பத்துக்குடி வரைக்கும் ஃபுல்லாக ட்ராக் போட்டாச்சு. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இன்னும் ஜல்லிக்கல் தான் மேலே கொட்டணும். ஸோ இந்த இடத்துல இப்போ அவங்க வேலை நடந்துகிட்ருக்கு. இது மெயின் ரோடு. இந்த எல்சிக்கிட்ட வேலை நடந்துகிட்ருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா அம்பகோடத்தில் இருக்கோம். ஸோ ட்ராக்கு ஃபுல்லாக போட்டாச்சு. ஸோ பாருங்கள். ஸோ மேஸ்டும் வச்சுட்டாங்க அந்த சைடில். ட்ராக் ஒர்க்கு போயிட்டுருக்கு. ஸோ இப்போ அம்பகோடத்தூர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அம்பகோடத்தூர்லேருந்து உங்களுக்கு காரைக்கால் போகிற இதில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ வேலைகள் ஃபுல் ஸ்விங்கில் போயிட்டுருக்கு. இப்போ பத்துக்குடி மட்டும்தான் பாக்கி இருக்குது. அதுவும் விரைவில் பத்துக்குடி பிஃபோர் வரைக்கும் முடிச்சுடுவாங்களா இந்த வாரத்துக்குள்ளே கேட்ட வரைக்கும். இப்போ திருநள்ளாவில் இன்றைக்கி ஸ்லீப்பர் வந்து இறங்கிட்டுருக்கு. ஸோ வர ஜான்வரியில் ஃபஸ்ட் வீக்லேருந்து உங்களுக்கு இதை ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ நீங்களே பாருங்கள், ட்ராக் ஃபுல்லாக போட்டாச்சு. ஸோ அதில் தான் ட்ராலி வச்சு போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த இடத்துல ட்ராக் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு த்ரூ ரயில் வந்திருக்கு. இதுதான் அம்பகோடத்தூர் ரயில்வே ஸ்டேஷனு. இங்கே தான் உங்களுக்கு டிக்கெட் கவுண்டர் வருது. அது வரைக்கும் ட்ராக் போடாமல் இருந்தது. இப்போ நாங்கள் பார்க்கும்போது ட்ராக்கு போட்டாச்சு. ஸோ அம்பகோடத்தூர் அந்த ரோடு இதுலேயும் முடிச்சுட்டாங்க. பத்துக்குடி வைக்கிட்ட பிஃபோர் வரைக்கும் வந்திருக்காங்க கேள்வி. நாங்கள் பத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷனை இப்போ எர்த் ஒர்க்ஸ் முடிச்சாச்சு. அது பிஃபோர் வரைக்கும் கண்டினியூ பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், நம்ம அடுத்த இடம் அப்டேட் பண்ணுறோம் உங்களுக்கு. பார்ப்போம்.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கன்னு பார்த்தீங்கன்னா பேலம் வந்தாச்சு. இங்கே பாருங்கள், ஒயரிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படியே ஒயரிங் ஃபுல்லாக வரைக்கும் முடிச்சிருக்காங்க. சரிங்களா, பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இதுதான் புது ட்ராக்கு. இது ஏன் பல பேர் கேட்குறீங்க, சும்மா டெம்பரரியாக போட்டிருக்கேன். இந்த ட்ராக்கு தான் வந்து உங்களுக்கு இது கீழே இருக்கிற கருப்பு கலரில் அந்த ட்ராக் தான் உங்கள் ஸ்பீடு வந்து சிஆர்எஸ் பண்ணும்போது ஸ்பீடு வந்து ட்ராக் தாங்கும். அதனால தான் நம்ம எல்லா ஸ்டேஜ்லையுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த த்ரூ ரயில் மூலயமா தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் ட்ரெயின் வந்துச்சு, வேறு ஒன்றும் கிடையாது. பாருங்கள், இதெல்லாம் இதில் ஜாயிண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் இருக்கும். இதில் ஜாயிண்ட் எதுவுமே இருக்குது. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு ஒரே ஸ்டேஜாக கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. ட்ராக்கில் அடுலேஷன் எதுவுமே இருக்காது. ஸோ இந்த ட்ராக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த போல்ட்டெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஏன்னா சும்மா டெம்பரரியாக போட்டிருக்காங்க. ஏன்னா ட்ரெயின் போயிட்டு வரதுக்காக போடப்பட்டதான் இந்த ட்ராக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் இந்த ட்ராக்கை ஃபிட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு ஒரே ஸ்டேஜ். ஸோ அதனால் இது டெம்பரரியாக போட ட்ராக்கு, இதுதான் நியூ ட்ராக்கு. இந்த நியூ ட்ராக்கு ஒரே இடத்துல செட் பண்ணிடுவாங்க. ஸோ ஒயரிங்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதனால் உங்களுக்கு சொல்ல வந்து அதுதான். ஸோ ஃபுல்லாக இங்கேருந்து இதுக்கு முன்னாடி ஊர் வரைக்கும் முடிச்சிருக்காங்க. பண்டாரவாடை ஊர் பிஃபோர் வரைக்கும் முடிச்சிருக்காங்க. பண்டாரவாடையிலேருந்து இன்னும் வேலைகள் ஆரம்பிக்கல. மேனங்குடி இதுலேருந்து முடிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் ஓவராலாக 31/12/2024 முடிய இயர் எண்டில் இதான் அப்டேட்ஸு. இப்போ என்னென்னா அம்பகடத்தூர்லேருந்து அம்பகோடு ரயில்வே ஸ்டேஷன்லையும் ட்ராக் ஒர்க்கு போட்டாச்சு. அம்பகடத்துலேருந்து அப் டு ஒரு அடுத்த ஊர் பத்தக்குடின்னு நினைக்கிறேன், அந்த ஊர் முன்னாடி வரைக்கும் முடிச்சிட்டாங்க ட்ராக் ஒர்க்ஸை. இப்போ அங்கேருந்து ஆரம்பிக்காங்க. இப்போ திருநள்ளாறில் ஆரம்பிக்க போகிறாங்க. அதுக்காக தான் ஸ்லீப்பர்ஸ் வந்துன்னா இறங்கியிருக்கு. ஸோ இதெல்லாம் அப்டேட்ஸு, அடுத்த வர அப்டேட்ஸை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கும் புரியும். இப்போ தான் ஸ்லீப்பர்ஸ் இறங்கியிருக்கு. திருநள்ளாறில் ட்ராக் ஒர்க்கு இந்த வீக்கில் ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது ஜனவரியிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படியே ஓவரால் கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதெல்லாம் ஓவரால் அப்டேட்ஸு. ஸோ பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம அடுத்த ஒரு காணொலி பார்ப்போம். நன்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பஃபர் எண்ட் வந்துருக்கு. இப்போ அந்த பஃபர் எண்ட் கலட்டி வச்சுருக்காங்க. இதை எடுத்துகிட்டு தான் உங்களுக்கு ட்ராக் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ அந்த ஸ்ட்ரைட்டாக போகிற லைன் உங்களுக்கு மெயின் லைனு. ஸோ ஸ்ட்ரைட்டாக போகிறது உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மு. ஸோ அதுலேருந்து டேரெக்டாக இங்கே வந்து இது வந்து பஃபர் எண்டு, அதுலேருந்து உங்களுக்கு ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ ஒன்றுமே பிரச்சனையே கிடையாது. அதனால் லைன் பேக் எதுவும் இப்போதைக்கு இல்லை. லைன்லாம் கண்டிப்பாக வரும். ஸோ அதுக்காக எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த இதை வந்து டேரெக்டாக அவங்க ஜாயின் பண்ணிடுறாங்க. இது அடுத்த வேலைகள் நடக்கும். இப்போ என்ன அவங்களோட நோக்கம் என்னென்னா, இந்த பழைய ட்ராக் எல்லாத்தையும் எடுத்துருவாங்க, புது ட்ராக் போட்டுட்டு ஓஹெச்வி வேன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது உள்ளே கொண்டு வந்துடுவாங்க. இப்போ அம்பகத்தூர் வரைக்கும் ஃபுல்லாக ஒர்க்ஸு கம்ப்ளீட் ஆகிடுச்சு, ட்ராக் ஒர்க்ஸு. அடுத்தது அதெல்லாம் ஆரம்பிக்க போகிறாங்க. அதனால் இந்த ட்ராக் எடுத்துகிட்டு அங்கே ஆரம்பிக்கும் போது அவங்க ஒயரிங் வேலையை பார்த்துட்ருப்பாங்க. ஸோ இதெல்லாம் டோட்டலாக கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அந்த இடத்துல தான் உங்களுக்கு ஜாயினிங் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம்.